ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறேன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி குக்கரில் தான் ரொம்பவே ஈஸியாக செய்ய போகிறோம். கழுவின சிக்கனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. சிக்கன் கூட 10 நிமிஷமாக அந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் பூ போல் நல்லா சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த சிக்கனை குக்கரில் தாளித்து விட்டுருங்க. நல்லா பெரட்டியாச்சு. இது ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனுக்கு அளவு நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே ஈஸியாக குக்கரில் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் சேர்ந்து நல்லா அந்த வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் பெரட்டி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துருங்க. மிளகாய் பொடி, தயிர் சேர்த்த சிக்கனை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். சிக்கனை வதக்க சிக்கன்லேருந்து தண்ணி வெளியேறும். இந்த சிக்கனுடைய பச்சை வாடை போனதுக்கப்புறமா நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் உப்பும் உரப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுட்டு 2 விசில் வர வச்சிங்கன்னா போதும். சிக்கன் நல்லா பூ போல் வெந்து வந்துடும். தயிர் கலந்துருக்கனால இந்த சிக்கன் கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் தயிர் கலந்து இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்துருச்சு. இந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. சிக்கனில் இருக்க தண்ணியும் நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியை வற்ற விடலாம். சிக்கன் நல்லா கிரேவியாக வரட்டும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வற்ற விட்டீங்கன்னா போதும். ரொம்பவே அட்டகாசமான சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஈஸியாக குக்கர்லேயே நம்ம செஞ்சாச்சு. 10 நிமிஷம் தான் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா பூ போல் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரமே உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.